எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெக்ஸ்ட் பிளீஸ் அகாடமி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரப்போகுது. நமக்கு ஜூன் மாதம் வரப்போகுது. நமக்கு வெறும் 4 மாதம் தான் இருக்குது. நம்ம வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துருக்குறோம். அதுக்கான பிடிஎஃப் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஆஸ் பர் ஸ்டடி பிளான் டெஸ்ட் பேட்சும் இருக்குது. ரெண்டும் சேர்த்து வெறும் 99 ரூபா மட்டும்தான். உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்சும் கிடைச்சிரும். அதே போல் உங்களுக்கு அதற்கான ஒரு டெஸ்ட் சீரீஸும் கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டடி பிளான் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேட்ச் எப்படி நடக்குது அதுவுமே எல்லாமே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. வெறும் 99 ரூபா மட்டும்தான். இப்போ என்எஸ்டபிள்யூ ஆப் லான்ச் பண்ணிட்டா அதில் நீங்கள் வந்து இந்த பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 250 ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சார்ஜஸ் எல்லாம் இருக்குது. பட் நீங்கள் எனக்கு டேரெக்டாக எங்களுக்கு வந்து பே பண்ணுறனால நீங்கள் 99 ரூபா பே பண்ணீங்கனாலே போதுமானதாக இருக்கும். அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் சீரீஸும் கிடைச்சிரும். அதே போல் கோர்ஸும் கிடைச்சிரும். கம்ப்ளீட் பேக்கேஜ் வெறும் 99 ரூபா. அதை நீங்கள் டைரெக்டாக எங்களுக்கு பே பண்ணுறனால இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். புரியுதுங்களா? இந்த நம்பருக்கு பே பண்ணுறீங்க. ஸோ இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் பண்ணோம்னா வித்தின் 1 ஹவருக்குள்ளே உங்களை வந்து ஆட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டடி பிளானில் இந்த ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பருக்கு பே பண்ண வேண்டாம். ஸோ இப்போதைக்கு பே பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த நம்பருக்கு மட்டும் பே பண்ணுங்க. ஸோ இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக நமக்கு வந்து 4 மந்த்ஸ் இருக்குங்க. ஸோ 4 மந்த்ஸ் இருக்குன்னா இப்போ வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ ஜூன் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ரைட். ஓகே. பிப்ரவரி அவ்வளோதான். இன்னைக்கு வந்து தேதி 14ங்களா? ரைட். ஓகே. எப்படி பார்த்தா இந்த மாதம் ஒரு பாதி இருக்கு. ஸோ இப்படி ஒரு 3.5 மாதம் இருக்குங்க. ஓகேங்களா? இன்னமும் நம்ம வந்து லேட் பண்ணக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்குறேன். எப்படின்னா ஒரு 70 நாள், அதாவது ஒரு 10 வாரத்துக்குள்ள நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இம்பார்ட்டன்ட் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு 10 வாரத்துக்குள்ள. அப்படி பார்க்கும் பொழுது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ ஜூன் மாதம் எக்ஸாமினேஷன். நான் 4 மந்த்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஷெடியூல் ஸ்டடி பிளான் போட்டிருந்தேன்னா படிச்சிருப்பீங்க. ஆனால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது உங்களுக்கு. அதனால தான் நான் எப்படி பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னா 10 வாரமுங்களா, அதாவது ஒரு மாதத்துக்கு 4 வாரமா, சும்மா அப்ராக்சிமேட்லி சொல்லுங்க. 4 மாதம். இப்போ பிப்ரவரியில் ஆல்ரெடி 2 வாரம் சாரிங்க, ஒரு மாதத்துக்கு 4 வாரம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா 10 வாரம் தான் இந்த ஸ்டடி பிளானே. இந்த ஷெடியூலே 10 வாரம் தான். ஓகேங்களா? அப்போ பிப்ரவரியில் வந்து ஒரு 2 வாரம், மார்ச்ல ஒரு 2 வாரம், மார்ச்ல ஒரு 4 வாரம், ஏப்ரல்ல ஒரு 4 வாரம். அப்போ 10 வீக்ஸ். ஸோ 10 வீக்ஸ் அப்படிங்கிறது பிப்ரவரி. அதாவது நான் இன்னிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சா கூட உங்களால் அழகாக வந்து படித்து முடிச்சிட முடியும். படித்து முடிச்சா அந்த இம்பார்ட்டன்ட் சிலபஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஸோ இந்த ஏப்ரலுக்குள்ளேயே நம்ம குரூப் 4 சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு மாதம் மே. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. இந்த மே மாதம் ரிவிஷனும் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற விஷயங்கள், அது மெட்டீரியல்ஸ், அது இதுன்னு நம்ம என்னென்ன படிக்கணுமோ எல்லாமே கூட படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ 3+1 மந்த் அப்படிங்கிற ஒரு பேசிஸ்ல தான் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து 12 பிப்ரவரி 2024. ஸோ இந்த டேட்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. ஓகேங்களா? நீங்க வந்து இந்த வீடியோ வந்து எப்போ பார்த்தாலும் சரி டே 1லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. டே 1 இன்னைக்கு என்ன படிக்கணும்? ஓகே. இப்போ நீங்க இது இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்கு. இதை நீங்க தேடணும். புக் பிடிஎஃப் எங்கன்னு தேடணும். அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த புக் பிடிஎஃப் எல்லாமே நம்ம 99 ரூபா நம்ம சும்மா நம்ம வந்து போட்டச்ச கூட யூஸ் தான் நமக்கு இதில். ஏன்னா நம்ம 99 ரூபா என்னை பொறுத்த எப்படின்னா செலவு பண்ணலாம். நம்ம வந்து கடைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், எப்படின்னா செலவு பண்ணலாம். அது வந்து ஒரு நாள் 1 or 2 days தான் எனக்கு அது போதும். ஆனால் நீங்கள் இதில் 99 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து நம்ம குரூப் 4 தேர்வு வரைக்குமே இது உங்களுக்கு ஒரு வெலிடிட்டி இருக்கு. குரூப் 4 தேர்வு வரைக்குமே உங்களுக்கு வந்து வெலிடிட்டி இருக்கு. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம். ஓகேங்களா? அப்போ இதுக்கான உங்களுக்கு பிடிஎஃப்கான விஷயம் வந்துடும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இலவசமாக கொடுத்துருவோம், பேட்ச் மாணவர்களுக்கு மட்டும். ரைட்டுங்களா? அதே மாதிரி என்எஸ்டபிள்யூ பேடு நோட்ஸ், டிஎன்பிசி பேடு நோட்ஸ் இது கான்ட்ராக்ட் மாதிரி போடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெர் நோட் 100 அந்த மாதிரி வரும். அது நம்மளுடைய மாணவர்களுக்கு அதுவும் வந்து கம்மி விலை தான். ரைட்டுங்களா? அதுவுமே கம்மி விலை தான். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டபிள்யூ ஃபயர் செட்டு, ஃபுல் செட்டு கவரிங், இம்பார்ட்டன்ட்டு ஃபுல் போர்ஷன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எக்ஸ்பீரியட் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், அது மாதிரி அது ஒரு இதாக இருக்கும். அது வேற லெவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸு அதை வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். எல்லாமே கவர் ஆகுற மாதிரி 10 செட்டு. ஓகேங்களா? அது 200 ரூபா. ரெடி பண்ணுற 200 ரூபா. நம்மளோட பேட்ச் மாணவர்கள் மட்டும் 99 ரூபா. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்டடி பிளான் கீழே நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு பாருங்க. வெறும் 99 ரூபா மட்டும்தான்.
இதை என்னை பொறுத்தவரைக்கும் யோசிக்கிறதுக்கு இல்லை. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நினச்சிங்களேன். இது போட்டிங்கன்னா ஆமா அது பாட்டுக்கு இருக்கும். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தனி குரூப் கொடுத்துருவோம். வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருவோம். டெலகிராம் குரூப் கொடுத்துருவோம். உங்களுக்கான ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. ஸ்பெஷல் ஸ்டாஃப் போட்டுக்கிறோம். அவங்க உங்களை வந்து பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஜாயின் பண்ணுறவங்க குயிக்காக ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ண பிறகு வித்தின் 1 ஹவருக்குள்ள உங்களை வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.